அஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் அன்பர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். குரோதி வருடம் ஐப்பசி மாதம் 28ஆம் தேதி வியாழக்கிழமை நவம்பர் 14, 2024 பஞ்சாங்கத்தின்படி திதி 9:43 காலை வரை திரையோதிசி, பின்னர் சதுர்த்திசி தசி, நட்சத்திரம் அஸ்வினி 12:33 காலை வரை, பிறகு பரணி, யோகம் சித்தி 11:29 காலை வரை, அதன் பின் வியாதிபாதம், கரணம் சைதுளை 9:43 காலை வரை, பிறகு கரசை 8:01 இரவு வரை, பிறகு வனசை, சூலம் தெற்கு, பரிகார தைலம். இன்று நாள் சமநோக்கு நாள், பிறை வளர்பிறை. இன்றைக்கு ரேவதி நட்சத்திரம், திரையோதிசி திசையில் என்ன பண்ணலாம்? பூப்படைந்து நீராட்டு விழா, பூ முடிக்க, பெயர் சூட்ட, காது குத்துறது, வேண்டுதலுக்காக கோயில் உணவு வழங்குதல், பூநூல் கல்யாணம், திருமணம், நகை அணியறது, விதை விதைக்கிறது, பயணம் மேற்கொள்ள, குடமுழுக்கு, வீடு கட்ட துவங்கிறது, மருந்துண்ணறதுக்கு, குளம் வெட்டுறதுக்கு நல்ல செயல் ஏற்ற நாள். திரையோதசி திதியில் வெகு நாட்களில் நிலைத்திருக்க வேண்டிய மகிழ்வு தரக்கூடிய செயல்கள் ஆடல், நகை, வண்டி ஓட்டம் பயிற்சி, வண்டி ஓட்டுற பயிற்சி, எழுதுதல் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி திரையோதசி திதியில் பண்ணலாம். இன்றைக்கி நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை, கௌரி நல்ல நேரம் 12:15 மணிலேருந்து 1:15 மணி வரை, மாலை 6:30 மணிலேருந்து 7:30 மணி வரை, ராகு காலம் 1:30 மணிலேருந்து 3 மணி வரை, குளிகை 9 மணிலேருந்து 10:30 மணி வரை, யமகண்டம் 6 மணிலேருந்து 7:30 மணி வரை. சந்திராஷ்டம நட்சத்திரம் பூர உத்திரா நட்சத்திரம். இன்றைக்கி சிம்மராசிக்கு அந்த பூர உத்திர நட்சத்திரத்துக்காரங்களுக்கு பொதுவாகவே இன்றைக்கி சந்திராஷ்டம நாள். கரணம் 3 to 4:30 மணி, சூரிய உதயம் 6:13. இன்றைக்கி கிரக நிலைகள் எப்போதும் போல் ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, துலாத்தில் சூரியன், விருச்சகத்தில் புதன், தனுசில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இப்படி இந்த விஷயங்கள் என்ன பண்ணும்? இன்றைக்கி சதுர்த்தி திசி வர திரையோதசிக்கு அப்புறம் அந்த மாதிரி என்னென்ன பண்ணலாம் திரையோதசியில் அப்படின்னு சொல்லும் போது, பொதுவாகவே திரையோதசி திதியில் பிறந்தவங்க ரொம்ப அமைதியான குணங்களை கொண்டவர்கள், நல்லவர்கள், அவர்கள் சூழ்ந்திருப்பவர்கள். ரிஷபம் கும்பராசிக்காரங்கள்கிட்ட மட்டும் கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. சிவனை வழிபட வேண்டும் திரையோதசி திதிக்காரன். பொதுவாக திரையோதசி 13ஆவது நாள் அப்படின்னு சொல்லலாம். அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய சுக்லபட்சம் திரையோதசி என்றும், பௌர்ணமிக்கு அடுத்து வர திரையோதசி கிருஷ்ணபட்ச திரையோதசி அப்படின்னு சொல்லலாம். இதோட சிறப்புகள் என்ன அப்படிங்களா? தீபாவளிக்கு முன் வரும் திரையோதசி தந்திரேஸ் அப்படின்னு அழைக்கப்பட்டு வட மாநிலங்களில் விமர்சையாக கொண்டாடுறது. இது தன்வந்திரி திரையோதசி அப்படின்னு அழைக்கப்படுது. இதுக்கு செல்வத்தை அளிக்கக்கூடிய திரையோதசி அப்படிங்கிற பெயர். தந்திரேஸ் அன்று செய்யப்படும் தானம் பல மடங்கு பலனளிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த தந்திரேஸ் திருநாளில் இரவு முழுவதும் விளக்கேற்றி வைத்தால் யம பயம் தீரும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். எனவே அந்த விளக்கு யம தீபம் அப்படின்னு இருக்குது. யம தீபம் ஏற்றினால் விபத்து, எதிர்பாராத மரணம் அதற்கு ஏற்படாமல் மேலும் ஆரோக்கியமான வாழ்வு யமன் அருள் புரிவார் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. இந்த திரையோதசி திதியில் பிறந்தவரோட குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, நண்பர்கள் அதிகம் கொண்டவர்களாகவும், ரொம்ப இலக மனசு கொண்டவங்களும், சிறிது கஞ்சத்தனம் உடையவர்களாகவும், நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மேல் அதிகம் பாசம் கொண்டவர், கற்பனை வளம் கொண்டவர்களாகவும், சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல் தங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய தற்பெருமை உடையவர்களும், திரையோதசி திதி அன்றே பிறந்தவர்கள் கடலை, வேர்க்கடலை இந்த மாதிரிலாம் படைத்து வழிபடலாம். இந்த திரையோதசி திதியில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி இறை வழிபாடு செய்யலாம், நெடு பயணம் செய்யலாம், புத்துவடை உடுத்தலாம், புதிய நண்பர்களை சேர்க்கலாம், மற்றவர்கள் மீது அன்பு செலுத்துதல் போன்ற இந்த ரொம்ப நாள் சண்டைங்க இப்போ தான் கொஞ்சம் சேர்ந்துருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் இந்த நாள் நல்லாயிருக்கும். விளையாட்டு கேளிக்கையில் ஈடுபடுறது, தெய்வ காரியங்களில் ஈடுபடுறது, சிவ வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இன்றைக்கி சூனிய ராசிகள் ரிஷபம், சிம்மம். இந்த திரையோதசி திதியில் பிறந்தவங்களுக்கு இந்த சூனிய ராசி இவங்க 2 பேரும். இப்போ திரையோதசி வளர்ப்பிறை தெய்வம் சிவன், மன்மதன். ஓகேங்களா? திரையோதசி தேய்பிறை திதிக்கு தெய்வங்க பிரம்மா, நந்தி. இதுதான் திரையோதசி திதிக்குள்ளான சிறப்புகள். இப்போது அவரவர் ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசிக்காரங்க இன்னைக்கு மகிழ்ச்சிகளால் கரைபுரை ஓடும், கரை புரண்டு ஓடக்கூடிய மகிழ்ச்சி இன்றைக்கி நடக்கும்.
அனைத்து வகையிலுமே இன்பங்களை கொடுக்கக்கூடிய நாள். உங்களுடைய சுற்றத்தினார், உறவினர்கள் எல்லாமே உங்களுக்கு உதவி பெறுவார்கள். சில பேருக்கு சங்கடங்கள் வருகின்றது அப்படின்னா இந்த தசாபுத்திகள் ஏதாவது அபயோகமாக இருந்தனா சில பிரச்சனைகள் வரும். மற்றபடி மேஷ ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி நல்ல நிலை அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மகிழ்ச்சியாக கணவன் மனைவி வெளியில் போகிறது, அதே மாதிரி நிறைய விஷயங்களை ஒரு புத்துணர்வான ஒரு சில விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. இந்த இன்பங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள். மேஷராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி முருகன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. இரவு நேரங்களில் சிவ வழிபாடு பண்ணுறது மிக விசேஷம். ரிஷபராசிக்கு எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய விஷயமாக இன்றைக்கி இருக்குது. உங்களுடைய பேச்சு, சித்தாந்தம் எல்லாமே எதிர்ப்புகளை தெரிவிக்கக்கூடியதாக இருக்குது. உங்களுக்கு உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் அனைவரும் உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்க காத்திருப்பாங்க. அதனால் இன்றைக்கி ரொம்ப தேவையில்லாத வார்த்தைகள், தேவையில்லாத விஷயங்கள்லாம் தலையிட நிறைய பேர் இது தான் பண்ணுறாங்க. தேவையில்லாத விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு இப்போ ரொம்ப மாட்டிடுவாங்க. தேவையில்லாத பிரச்சனைக்குள்ளே போயிட்டு தேவையில்லாமல் மாட்டிப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க, அவ்வளோதான். ரிஷபராசிக்காரங்க பொதுவாகவே நல்லா உழைக்கக்கூடியவர்கள். ஏதாவது ஒரு விஷயம் சொன்னால் அதை எதிர்ப்பும் தெரிவிக்கக்கூடியவர்கள். இந்த ரிஷபத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, கடுமையாக உழைக்கக்கூடியவர், ஆனால் தந்திர விஷயங்களில் ரொம்ப யோசித்து ராஜதந்திரியாக வேலை செய்வாங்க. ஆனால் சில சின்ன சின்ன விஷயங்களில் கோட்டை விட்டு பெரிய விஷயத்த விட்டுருவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைக்கி நடக்கக்கூடிய இயல்பு இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ரிஷபராசிக்கு மாலை நேரங்களில் விநாயகரை வழிபடுறது மற்றும் சிவபெருமானை வழிபடுறது மிகப்பெரிய உத்தம பலனை கொடுத்துரும். மிதுன ராசிக்காரங்களுக்கு வெற்றி மீது வெற்றி கிடைக்கக்கூடிய நாள். இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறது நீங்கள் பண்ணுவீங்க. இவ்வளோ நாளாக யோசிச்சுட்டு இருந்தாங்க, இன்றைக்கி தான் நடக்குது, அதுக்கான ரிசல்ட் இப்போ தான் வந்து. எப்போவுமே தோனி சொல்கிற மாதிரி ப்ராசஸ் முக்கியம், ரிசல்ட்டை பற்றி கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லுவார். ஆனால் அந்த ப்ராசஸிங்கில் தான் நீங்கள் மிதுன ராசிக்காரங்க பொதுவாகவே ஹார்ட் ஒர்க் கொடுப்பீங்க. அது உத்தியோகத்துலேயோ வியாபாரத்துலேயோ நல்ல ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கும். சில பேர் இந்த கிரெடிட் கார்டெலாம் தேவையில்லாமல் ஸ்வைப் பண்ணிட்டே இருப்பாங்க. இது வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லதில்லை. அதனால் இந்த மிதுன ராசிக்காரங்க கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்து பண்ணும் போது கண்டிப்பாக வெற்றி அப்படிங்கிறது இன்றைக்கி உண்டு. இந்த ரிசல்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு இட்ஸ் யுவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி செய்யும் எல்லா விஷயத்திலும் கவனம், எச்சரிக்கையாக இருக்கும்போது கண்டிப்பாக வெற்றி உங்கள் காலடியில் இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு மிதுன ராசிக்கு இருக்குது. இன்றைக்கி அற்புதமான நாள். பெருமாள் வழிபாடு மாலை நேரங்களில் பண்ணுறதும், சதுர்த்தி திசி அப்படிங்கிறது சதுர்த்தி விரதம் இருக்கிறதும் ரொம்ப நல்லது. சதுர்த்தி திசி தான் ரொம்ப நல்ல பலனை உங்களுக்கு கொடுத்துரும், மிகப்பெரிய யோகத்தையும் கொடுக்கும். கடகராசிக்காரங்க இன்றைக்கி கடகராசிக்காரங்க பொதுவாகவே தங்கு தடைகள் அதிகமாக இருக்கும். செய்கிற முயற்சிகள் எல்லாம் யோசிக்காமல் மறந்துடுற விஷயங்கள், மறக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மறந்துடுவீங்க. அதாவது நல்ல விஷயங்கள் எல்லாமே மறக்கும் போது என்னன்னா சில தாமதங்கள் ஏற்படக்கூடிய இயல்பு வந்துடும். அது மாதிரி சில விஷயங்களில் யோசித்து செயல்படுங்க, இல்லை எழுதி வச்சுட்டு கூட நீங்கள் பண்ணுங்கள். இந்த மாதிரி கடகராசிக்காரங்க நிறைய இப்போ ஒரு 2.5 வருட காலங்களே அஷ்டம சனியில் மிகப்பெரிய பாதிப்பு யாருக்குன்னா கடகத்துக்கு இருக்குது. சந்திரன் மேலே சனி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா மனநிலையில் சந்திராஷ்டமம் மாதிரி ஒரு இயல்பு நிலை வரும். அப்போ உங்கள் ராசிக்கே அவர் அஷ்டம சனியாக இருக்கும்போது கண்டிப்பாக அந்த பிரச்சனைகளை பெருசு பண்ணி கொடுப்பார். ஆணாக இருக்கும்போது பெண்ணுக்கிட்டேயோ, பெண்ணாக இருக்கும்போது ஆணுக்கிட்டேயோ ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கடகராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய தடங்கள் அப்படிங்கிறது உண்டாகும், வெற்றிகள் கிடைக்க நேரமாகும். அதனால் கடகராசிக்காரங்களுக்கு இந்த இரவு நேரம் சந்திர வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. சந்திரனை லக்னாதிபதி, ராசியாதிபதிங்கிறதுனால சிவன் கோயிலில் இருக்கின்ற சிவன் ஆலயத்துக்கு சென்று சிவன் கோயிலில் இருக்கிற சிவ வழிபாடும் செஞ்சுட்டு சந்திர வழிபாடும் செய்யுங்க. ரொம்ப நல்ல வெற்றிகளை குவிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த கடகராசிக்காரங்களுக்கு மாலை வேளைகளில் நீங்கள் இந்த விரதங்கள், வழிபாடுகள் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணிக்கலாம். சிம்ம ராசிக்காரங்களுக்கு நட்பு வட்டாரம் விரியக்கூடிய நாள். மிகப்பெரிய ஒரு ஆதரவு கிடைக்கும், சப்போர்ட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு பிரகாசமான வாய்ப்புகள் கிடைக்கும். இப்போது ஒரு சில விஷயங்களை தடங்கள் ஆகுதே தவிர மற்றபடி உங்களுக்கு உதவி அப்படிங்கிறது நட்பு வட்டாரத்துலேருந்து மிக எளிதில் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி கண்டிப்பாக சிம்மராசிக்காரங்களுக்கு இருக்குது. மிகப்பெரிய வெற்றி மற்றும் அல்லாமல் உங்களுக்கு யோசிக்கக்கூடிய விஷயங்களை ஆதரவும் தெரிவிப்பாங்க. சப்போர்ட்ஸ் அப்படிங்கிறது நிறையா இருக்கும்.
இன்றைக்கி பணங்காசோட சப்போர்ட்ஸ், மக்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது மிக உண்மையான ஆதரவு. அந்த உண்மையான ஆதரவு உங்களுக்கு பெற்றுனா நீங்கள் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம். இந்த சிம்ம ராசிக்காரன் கடந்த ஒரு 2 வருடங்களில் கண்ட சனியினால் மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டாலும் இந்த நாள் சந்திராஷ்டம நாளும் கூட, பூரம் உத்திராம் நட்சத்திரத்துக்கு. அப்படிங்கும்போது செய்கிற விஷயங்களை கொஞ்சம் யோசித்து செய்யணும். புது முயற்சிகளை பெருசாக எடுக்காதீங்க. இந்த நாள் அவ்வளோ நல்ல நாள் கிடையாது சிம்ம ராசிக்கு. மற்ற விஷயங்கள் எப்போதும் செய்கின்ற பணிகளை செய்யுங்கள். நட்பு ரீதியான சப்போர்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய உத்தியோகத்திலையோ தொழிலையோ இன்றைக்கி புது முயற்சிகளோ வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய விஷயங்களோ தடங்கள் இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது. அதனால் சந்திராஷ்டமம் புது விஷயங்களை பண்ண வேண்டாம். அது தவிர்ப்பது ரொம்ப நல்லது. விநாயகரை வழிபடுறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். கன்னிராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப விஷயங்களை தோல்விகள் அதிகமாக இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறதுனால மிகப்பெரிய ஒரு அலைச்சல் திருச்சல், அதுக்கப்புறம் கவனம் எச்சரிக்கை இல்லாமல் போனதுனால ஒரு சில ஃபெயிலியர்ஸ் வரக்கூடிய விஷயமும் இன்றைக்கி இருக்குது. அதனால் யோசித்து செயல்படுங்க. உங்களுடைய உத்தியோகத்திலேயோ தொழிலையோ இல்லை மாணவர்களாக இருப்பின் இல்லை பெண்மணிகளாக இருப்பின் யாராக இருப்பினும் ஒரு சில விஷயங்களை யோசித்து செயல்படுங்க. மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு சாத்தியம் இல்லாத போகக்கூடிய தினமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனம் எச்சரிக்கை அப்படிங்கிறது அதிகமாக இருக்க வேண்டும். இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி பெருமாள் வழிபாடு ரொம்ப நல்லதை கொடுக்கும். துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். தனபாக்கியம், வாக்கியம், தன வரவு அப்படிங்கிறதெல்லாம் அதிகமாக இருக்கும். இன்றைக்கி தொழில் பண்ணுறவங்களுக்கு, பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு நல்ல என்டர்ப்ரனராக இருக்கும்போது நல்ல ஒரு ப்ராஃபிட்டை எடுக்கக்கூடியது இருக்குது. ஷேர் ட்ரேடிங் இந்த மாதிரி மார்க்கெட்டிங்லலாம் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய உற்றார் உறவினர் வழியில் ஒரு சில ஆதரவுகள் அப்படிங்கிறது கிடைக்கும். லாபங்கள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் ஆக்டிவிட்டி, இன்க்ரிமெண்ட், இன்சென்டிவ் உங்களுக்கு இன்றைக்கி ஸ்பெஷல் டாப் பர்ஃபார்மன்ஸ் அவார்டெல்லாம் கொடுக்கக்கூடியது, வெகுமதிகளை கொடுக்கக்கூடியதாகவும் இன்றைக்கி துலாம் ராசிக்கு இருக்கும். துலாம் ராசிக்கு மாலை நேரங்களில் கண்டிப்பாக சந்திர வழிபாடு பண்ணுங்கள், ரொம்ப நன்மையை கொடுக்கும். சதுர்த்தி நாள் விநாயகர் வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய மேன்மையை கொடுக்கும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஊக்கம் அதிகரிக்கக்கூடிய நாள் இன்றைக்கி. ஆர்வங்கள் அதிகரிக்கக்கூடிய விஷயங்கள், நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டாக பண்ணுவீங்க. மிகப்பெரிய தெளிவினை உண்டாக்கக்கூடிய நாள், மிகப்பெரிய வெற்றியும் கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி கண்டிப்பாக உருவாகும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி பாசிட்டிவ் திங்கிங் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும்போது டெஃபினட்டாக அதில் நல்லா அச்சீவ் பண்ணுவீங்க. உங்கள் விஷயங்களை எல்லாமே எடுத்து நிறைய நுணுக்கங்களை கற்றறிவீர்கள். உங்களுக்கு சார்ந்த இந்த துறை சார்ந்த நிபுணர்களுடன் கலந்தாலோசித்த பிறகு முடிவு எடுக்கிறது இன்னும் உத்தமமான பலனை கண்டிப்பாக கொடுத்துரும். விருச்சிக ராசிக்காரங்க பெருமாள் வழிபாடும் விநாயகர் வழிபாடும் பண்ணுறது இன்றைக்கி உத்தம பலனை கொடுத்துரும். தனுசு ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி சுகபோக வாழ்க்கை கிடைக்கும். லக்ஸுரியஸ் அப்படிங்கிறதுல இருப்பீங்க. ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன் அப்படிங்கிறதுக்கு வருவீங்க. நிறைய விஷயங்கள் இன்றைக்கி ரெஸ்ட் எடுக்கக்கூடிய விஷயமும் நடக்கும். நிறைய ஒரு சுகபோக வாழ்க்கை இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இந்த தனுசு ராசிக்காரங்க எப்போதுமே ஒரு வழியாக ஒரு விஷயம் இருக்குது அவங்க மைண்டில். எப்போன்னா டார்கெட் அச்சீவ் பண்ணணும். நிறைய விஷயங்களை கடன் சுமைகள் பிரச்சனைகளில் தாண்டி வெற்றி பெறக்கூடியவர்களாக இந்த தனுசு ராசிக்காரங்க இருப்பீங்க. இந்த தனுசு ராசிக்காரங்க இந்த மாலை வேளைகளில் குரு வழிபாடு பண்ணுறது, பெருமாள் வழிபாடு பண்ணுறது, சிவ வழிபாடு ஏதாவது ஒரு சிவ கோயிலில் சிவ வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய மேன்மையை கொடுக்கும். மகர ராசிக்காரங்களுக்கு அசதி அதிகரிக்கக்கூடிய நாள் இன்றைக்கி. அலைச்சல்கள் அதிகரிக்கும். சிறு தூர வெகு தூர பயணங்கள் உண்டாகும். அதனால் ஒரு சில ரெஸ்ட்லெஸ்ஸான ஒரு பொசிஷன் இருக்கும். நீங்கள் அதெல்லாம் விடுத்து உங்கள் அன்றாட பணிகளை செய்து வர வேண்டுமானால் கண்டிப்பாக வெற்றி. இந்த லோன் பர்பஸில் உள்ளவங்க எல்லாமே லோன் அதிகமாக வாங்கிட்டு இன்றைக்கி பிரச்சனையை அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும். சில பேருக்கு கைக்கு வந்தது செலவுக்கு பத்தலைங்கிற லெவலுக்கு மகர ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி பிரச்சனையை கொடுக்கும். அதனால இந்த மீண்டு வரணும் அப்படின்னா இன்றைக்கி விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள், ரொம்ப நல்ல பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும். கும்பராசிக்காரங்களுக்கு புகழ் அதிகரிக்கக்கூடிய, உங்களை பின்னாடி ரொம்ப புகழ்ந்து தள்ளுவார்கள். அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை பண்ணி இன்றைக்கி புகழின் உச்சாணிக்க சோதனை சாதனையாக மாற்றக்கூடியவர்கள் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி அது நடக்கும். நிறைய செயல்கள் உங்களுக்கு பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்கும் கும்பராசிக்கு. கும்பராசிக்காரங்களுக்கு குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது இன்றையமையாது. அடுத்தது மீன ராசிக்காரங்க
ஆக்கப்பூர்வமான பணிகளால் வெற்றி அடையக்கூடிய மீனராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி நிறைய விஷயங்கள் உங்கள் மனசில் படக்கூடிய அனைத்து விஷயங்களும் வெற்றிகளை கொடுக்கும். அலைச்சல் திருச்சல் மூலம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். நிறைய விஷயங்கள் மீனராசிக்காரங்க ஒரு மைண்ட் செட் வச்சுருப்பாங்க. அந்த மைண்ட் செட்லேருந்து இன்றைக்கி வெளில வருவாங்க. நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்றைக்கி லீடிங் ரோல் கொடுப்பாங்க. நிறைய லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் எல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு இம்ப்ரூவைஸ் ஆகும். ஃப்யூச்சரில் நீங்கள் எடுக்க போகிற ஒவ்வொரு ஸ்ட்ரகிள் பாயிண்ட்டுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல பாயிண்ட்டாக கண்டிப்பாக அமையும். மிகப்பெரிய ஏற்றமும் மாற்றமும் கண்டிப்பாக இந்த வாழ்க்கையில் உங்களுக்கு கொடுத்தே ஆகும் அப்படிங்கிறது மாற்றுக்கருத்து இல்லை. மீனராசிக்காரங்களை வழிபாடாக குரு வழிபாடு பண்ணுங்கள், சிவ வழிபாடு பண்ணுங்கள், ரொம்ப மேன்மையை கொடுக்கும். அனைத்து ராசிகளும் அனைத்து வளங்களும் சேர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கின்றேன்.